கலநாயக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அருள்மாறன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டில் நடக்கிறது பிஜேபி ஆட்சி தான் அப்படின்றத பார்க்க போறோம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக செயல்படுறாரு. எப்படின்னா, புதியதாக 700 சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களை தமிழ்நாட்டில் திறக்கிறதுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களில் 2 இந்திய மொழிகள், ஒரு வெளிநாட்டு மொழி. இந்திய மொழியில் தாய்மொழி ப்ளஸ் ஹிந்தி. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, மதம் மாறிய முஸ்லீம்கள் அனுபவித்து வந்த அந்த இடஒதுக்கீட்டை நிறுத்துகிற மாதிரி உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்புக்கு எதிராக எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றலை. மூணாவது, திருப்பரங்குன்றத்தை குறித்து ஒரு ஆவணப்படத்தை எடுத்தாங்க. அந்த ஆவணப்படத்தையே திரையிடக்கூடாதுன்னு சொல்லி இந்து முன்னணியினர் என்ன பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, மிரட்டல்களும் எடுக்கிறாங்க. அதுக்கு திரையிடக்கூடாதுன்னு இந்த ஆவணப்பட குழுவினரே என்ன பண்ணுறாங்க, தடுத்து நிறுத்துறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரில. இப்படி ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை பிஜேபியினர் முதலமைச்சர் விஜயை வச்சு சாதிச்சுக்கிறாங்க. விஜய் அவர்கள் பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளை தான். அண்ணன் திருமா அவர்கள் இதற்கு என்ன செய்ய போறாரு, கம்யூனிஸ்டுகள் என்ன செய்ய போறாங்க, முஸ்லீம் லீக் என்ன செய்ய போகுது, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.